வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மெய்குரு கண்டேன் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை தேடி மெய்ஞான பாதையில் பயணிக்க விரும்பும் ஒவ்வொருவருக்குமான ஓர் உற்ற துணையாக நாங்கள் இருக்கிறோம். ஆன்மீக ரகசியங்கள், தியான முறைகள், ஆழ்ந்த தத்துவங்கள் என உங்கள் அகப்பயணத்தை வளப்படுத்தக்கூடிய அரிய தகவல்களை தொடர்ந்து வழங்குவோம். இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்க இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். இனி வரும் ஒவ்வொரு பதிவும் உங்களை தேடி வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நம்மை அறியாமலேயே ஒரு சக்தி செயல்படுகிறது. அது நம் கடந்த கால செயல்களின் விளைவாக உருவாகி நிகழ்காலத்தை வடிவமைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஆம், அந்த சக்திதான் கர்மவினை. கர்மவினை என்றதும் பலருக்கும் ஒரு பயம் வரலாம், அல்லது ஏதோ ஒரு மர்மமான விஷயம் என்று நினைக்கலாம். ஆனால் கர்மவினை என்பது ஒரு மத நம்பிக்கையை விட ஒரு வாழ்க்கை நியதி. இது ஒரு அறிவியல் பூர்வமான விதி. ஆம், நீங்கள் ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு எதிர்வினை கட்டாயம் உண்டு. இது நியூட்டனின் 3ஆம் விதியை போன்றது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சமமான மற்றும் எதிர்வினை உண்டு. எளிமையாக சொல்ல வேண்டுமானால், நீங்கள் ஒரு நல்ல விதையை நட்டால் நல்ல பலனை அறுவடை செய்வீர்கள். தீய விதையை நட்டால் அதன் விளைவுகளையும் சந்திக்க நேரிடும். இதுதான் கர்மவினை. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உங்களுக்கு நல்ல கர்மாவாக திரும்பி வரும். அதே போல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீய செயலும், ஒவ்வொரு எதிர்மறை எண்ணமும் எதிர்மறையான கர்மாவை உருவாக்கும். சரி, கர்மவினை எப்படி செயல்படுகிறது? கர்மவினை இது 3 நிலைகளில் பிரிக்கப்படுகிறது. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித கர்மா இது நாம் பல பிறவிகளாக சேர்த்து கொண்ட மொத்த கர்ம வினைகளின் தொகுப்பு. ஒரு பெரிய குடோனில் இருக்கும் பொருட்கள் போல இது இருக்கும். பிராரப்த கர்மா இந்த பிறவியில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கர்ம வினை. இந்த குடோனில் இருந்து நாம் உபயோகிக்கும் பொருட்கள் போல இது இருக்கும். ஆகாமிய கர்மா நாம் இந்த பிறவியில் புதிதாக சேர்க்கும் கர்ம வினை. இப்போதைக்கு நாம் தயாரிக்கும் அல்லது புதிதாக வாங்கும் பொருட்கள் போல இது இருக்கும். பலரும் கேட்கும் கேள்வி, கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியுமா என்பதுதான். இல்லை, தப்பிக்க முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலம் எதிர்காலத்தில் வரக்கூடிய கர்மாவின் தன்மையை மாற்ற முடியும். நல்ல செயல்கள் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள், மன்னிக்கும் குணம் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பொறாமை, கோபம், வெறுப்பு போன்ற எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். தர்மம் செய்யுங்கள். முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு உதவுங்கள். மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு வழங்குங்கள். இது கர்ம வினையிலிருந்து விடுபட ஒரு முக்கிய வழி. தியானம் மற்றும் யோகா இவை மனதை அமைதிப்படுத்தி நல்லெண்ணங்களை வளர்க்க உதவும். ஆனால் கர்ம வினையின் பிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு எதிர்கால கர்ம வினைகளை சரியாக அமைத்துக் கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த வழி உள்ளது. அதுதான் மெய்குருவின் சரணாகதி. பூரணத்துவம் அடைந்த ஒரு மெய்குருவை நாம் சரணடைந்தால் அவர் நம்மை கர்ம வினைகளின் பிடியிலிருந்து விடுவித்து மோட்சத்திற்கான பாதையை காட்டுவார். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் நம் கர்மவினை பலனை குறைத்து ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இது கர்ம வினையிலிருந்து தப்பிக்கும் ஒரு மிக உயர்ந்த வழி. சரி, அப்படி ஒரு பூரணத்துவம் அடைந்த குருவை எங்கே கண்டறிவது? புதுக்கோட்டையில் உள்ள மெய்வழி சாலை ஆண்டவர் மெய்வழி சாலையை ஸ்தாபித்துள்ளார். இங்கு சரணாகதி அடைந்தவர்கள் பஞ்சமா பாதகத்தில் இருந்து விடுபட்டு தீய கரும வினையில் பிடியில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள். எனவே நீங்கள் இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள நேரில் இந்த குருகுலத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். கர்ம வினை என்பது நம்மை பயமுறுத்தும் ஒரு சக்தி அல்ல. அது நம்மை வழிநடத்தும் ஒரு வழிகாட்டி. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. நமது வாழ்க்கையின் சாவிகள் நம்மிடமே உள்ளன. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், விதைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. எனவே நண்பர்களே, இன்றிலிருந்தே நல்லதை செய்வோம், நல்லதை எண்ணுவோம், நல்ல கர்மாவை உருவாக்குவோம். உங்கள் கர்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கர்மவினை பற்றி உங்கள் அனுபவங்கள் என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் தன்னம்பிக்கை தகவல்களுக்கு எங்கள் மெய்குரு கண்டேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.